இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க இந்த வீட்டில் மொத்தம் 2 விஷயம் பெனிஃபிட்டாக அமைஞ்சிருக்கு. அதில் முதல் விஷயம், இந்த வீடு கட்டப்பட்ட இடம் டெட் அண்ட் சைட்டுங்க. இந்த வீட்டை தாண்டி ரோடு வராது, இங்கே ரோடு முடிஞ்சிடும். ஸோ இதில் என்ன பெனிஃபிட்டான ஒரு விஷயம் இருக்குன்னா, வீட்டுக்குள்ளே 2 கார் நிறுத்திக்கலாம், வீட்டுக்கு வெளியில் காம்பவுண்ட் வால் ஒட்டியும் வீட்டோட கடைசிலையும் ஒரு கார் நிறுத்திக்கலாம். யாரெல்லாம் நிறைய கார் வச்சுட்டு வீடு தேடிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் இந்த வீடு பயனுள்ளதாக இருக்கும். இன்னொரு பெனிஃபிட்டான விஷயம் என்னன்னா, இந்த வீடு பார்க்குறக்கு ஒரு 3 BHK வீடு மாதிரி தான் தெரியுது, ஆனால் ஒரு 2 BHK வீடுங்க. இது ஃபியூச்சரில் இன்னொரு பெட்ரூம் எடுத்து இந்த வீட்டை 3 BHK வீடு ஆக்கிடலாம். ஏன்னா இந்த வீட்டோட பால்கனியில் அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ட்ரா ஒரு பெட்ரூம் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி 2 பெனிஃபிட்டான விஷயம். இதை தாண்டி வீட்டோட எக்ஸ்டீரியர் எலிவேஷன் டீசன்ஸோ வீட்டுக்குள்ளே இருக்கிற இன்டீரியர் அண்ட் ஃப்ளோரிங் டீசன்ஸோ ட்ரெண்டியாகவும் ட்ரெடிஷ்னலாகவும் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துடலாமா? வாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க வீடு இதாங்க. கிட்டத்தட்ட 3 சென்ட் லேண்ட் ஏரியாவில் வீட்டை வந்து 1350 ஸ்கொயர் ஃபீட்டில் டியூப்ளெக்ஸ் டைப்பில் கட்டியிருக்காங்க. மேற்கு பார்த்த மாதிரியான சைட்டு, வீட்டோட மெயின் டோர் வந்து வடக்கு பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த வீடு கட்டப்பட்ட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா டெட் அண்ட் சைட்டுங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கிறது. ஸோ இந்த வீட்டை தாண்டி ரோடு வராது. ஸோ இங்கே நம்ம கார் நிறுத்திக்கலாம், வீட்டுக்குள்ளே 2 கார் நிறுத்திக்கலாம், இங்கே ஒரு கார் நிறுத்திக்கலாம். கார் நிறைய வச்சுட்டு வீடு தேடிட்டுங்கிறவங்களுக்கு இது ஒரு பயனுள்ள விஷயமா இருக்கும். இந்த வீட்டோட ஃப்ரண்டேஜ் எவ்வளோ தெரியுமா? 41 அடி 30 அடி நீளமாக இருக்குது. ஸோ 41க்கு 30ங்கிற நீளங்கள் எடுத்து இந்த வீட்டை வந்து டியூப்ளெக்ஸ் டைப்பில் கட்டியிருக்காங்க. இது வீட்டுக்கான ஃப்ரண்ட் எலிவேஷனுங்க. சும்மா 41 அடி கிடச்சிருக்கனால பிரம்மாண்டமாக கொடுத்துருக்காங்க. யூ ஷேப்பில் ஒரு ப்ரொஜெக்ஷன் ஒர்க்கு சிவில் ஒர்க்லேயே ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த சைடில் வந்து உட்டன் பிளாங்க்ஸ் வச்ச மாதிரியான டைல்ஸ் ஒர்க்கு, ஸ்ட்ரைப் டிசைன்ஸு, இந்த சைடில் CNC லேசிக்கட் டிசைன்ஸு, அதுபோக காம்பவுண்ட் வால்க்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளே ஜாலிஸ் எல்லாம் உபயோகப்படுத்தியிருக்காங்க. ட்ரெடிஷ்னலாகவும் ட்ரெண்டியாகவும் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துலையும் கிளே ஜாலிஸ் எல்லாம் கொடுத்து ஒரு ஓப்பன் பால்கனி மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. இது வீட்டுக்கான மெயின் கேட்டுங்க. இது வெஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது. CNC லேசிக் டிசைன்ஸோட WPC போர்டெலாம் கொடுத்து இந்த உட்டன் பேட்டர்னில் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. மெட்டல் கேட்டுங்க. இந்த கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா நல்லா லென்த்தாக 2 கார் 1 by 1 நிறுத்திக்கிற மாதிரி நல்லா லென்த்தாக இருக்குது. இதோட மொத்த அளவு 11.75க்கு 30ங்கிற அளவில் இந்த லென்த்தான கார் பார்க்கிங் போர்ட்டிகோ ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே இந்த மாதிரி ஒயிட் வித் கிரே கலர் தீமில் செக்டு பேட்டர்ன் டிசைன்ஸில் கார் பார்க்கிங் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. வாலுக்கு இங்கேருந்து ஃப்ளோரிங்கில் ஆரம்பித்து சீலிங் வரைக்குமே 2x4 வெட்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்பாக்சியெல்லாம் ஃபில் பண்ணி நீட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் ஸ்ட்ரிப் லைட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுபோக ஸ்பாட் லைட்ஸும் இருக்குது. ஸ்ட்ரிப் லைட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா அட்ராக்டிவான டிசைனில் இந்த சீலிங்கில் இருக்க ஸ்ட்ரிப் லைட்ஸ்க்கெலாம் கொடுத்து பிளான் பண்ணியிருக்காங்க. வர என்ட்ரன்ஸில் இங்கே வந்து வீட்டுக்கு ஒரு அவுட்ரு பாத்ரூம் இருக்குது. இதுக்கான டோர் வந்து வெயிட்லெஸ் PVC டோராக ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்தியன் கிளாசட் டைப்பில் 6க்கு 4ங்கிற அளவில் இருக்குது. டைல்ஸ் ஒர்க்கெலாம் நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட நார்த் ஈஸ்ட்டுக்கான ஜலமூலையில் இந்த வீட்டுக்கு தனியாக ஒரு போர்வெல் இருக்குது. வாட்டர் சம்பும் பிளான் பண்ணியிருக்காங்க. இது வீட்டுக்கான மெயின் டோருங்க. நல்லா பிரம்மாண்டமாக தேக்கு மரத்தில் கொடுத்துருக்காங்க. சுற்றியுமே பார்த்தீங்கன்னா உட்டன் பேனலிங் டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி இங்கே வந்து ஸ்டெப்ஸ் இருக்குது. அதுலேயுமே கிளாஸி ஃபினிஷிங் கிரானைட்டை தான் உபயோகப்படுத்தியிருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோம்னா 16க்கு 16 நல்லா பிரம்மாண்டமான ஒரு லிவிங் ஹால் இந்த வீட்டுக்கு கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் லைட்ஸ் யூஸ் பண்ணி நீட்டாக ஒரு ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. அட்டகாசமாக வந்திருக்கு. சைடில் சின்ன சின்னதாக ஒரு ஸ்பாட் லைட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து மல்டிமீடியா டிவி இருக்குது. லிவிங் ஹாலில் ஒரு மார்மேட் டிசைன்ஸ் வித் ப்ரௌன் கலர் தீமில் இருக்குது. கீழே நிறைய பேஸ் கேபினெட் கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட் ஒட்டினியே இந்த கோபுரம் டிசைன்ஸ் எல்லாம் வச்ச மாதிரி கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு பூஜா யூனிட் இருக்குது. லிவிங் ஹாலோட ஃப்ளோரிங் ஃபுல்லாக இந்த மாதிரி மார்மேட் டிசைன்ஸில் இருக்கக்கூடிய ஹை கிளாஸ் லுக் வெர்டிஃபை டைல்ஸாக உபயோகப்படுத்தியிருக்காங்க. வெளிச்சத்துக்காக இங்கே ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோ இருக்குது, இங்கே ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோ இருக்குது, ஒன்று உட்டன் விண்டோ, ஒரு UPVC விண்டோ. அதுபோக இங்கே வந்து ஹாலில் வந்து ஷோகேஸ் யூனிட்டில் வச்சுக்கிற மாதிரி ஒரு வால் ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே டிவி யூனிட் பண்ண மாதிரியான ஒரு இன்டி டிசைன்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி இந்த சைடு வந்துட்டிங்கன்னா கிச்சன் கம் டைனிங்க லிவிங் ஹாலுக்கு பேக் சைடில் இருக்குது. வர வழியிலே இந்த பிரம்மாண்டமான ஒரு ஆர்ச் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மேலே ஷோகேஸ் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். அதுக்கு சின்ன சின்ன ஸ்பாட் லைட்டு கொடுத்துருக்காங்க. உட்டன் பேனலிங் ஒர்க் பண்ண மாதிரி இருக்குது இந்த ஆர்ச் ஒர்க். இந்த சைடு வந்துட்டிங்கன்னா 10க்கு 16 நல்ல லென்த்தான கிச்சன் கம் டைனிங் இருக்குது. இங்கே ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷிங் லுக்கில் ஆத்தங்குடி டைல்ஸ் ஒர்க் மாதிரி இந்த ஃப்ளோரிங் ஃபுல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து ட்ரெடிஷ்னலாக இருக்கிற மாதிரி இந்த ஆத்தங்குடி டைல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக இந்த கிச்சனோட வால்ஸுமே பார்த்தீங்கன்னா எல்லோ வித் கிரே கலர் தீமில் இங்கேயுமே அந்த ஆத்தங்குடி டிசைன்ஸ் தான் டைல்ஸ் பேட்டர்ன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சீலிங் வரைக்குமே லே பண்ணியிருக்காங்க. கிச்சனோட கவுண்டர் டாப் வந்து ஒரு யூ ஷேப்பில் அமைஞ்சிருக்கு. இது ஃபுல்லாமே கிளாஸி ஃபினிஷிங் கிரானைட்டை தான் உபயோகப்படுத்தியிருக்காங்க. சிங்க் வந்து குவார்ட்ஸ் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு வந்து வெளிச்சம் நல்லா கிடைக்கிற மாதிரி நல்லா இந்த லென்த்துக்கு வந்து ஸ்லைடிங் டோர் டைப்பில் UPVC விண்டோஸ் மாட்டியிருக்காங்க. அதுக்கு வந்து மெட்டல் கிரில்ஸும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அந்த கார்னரில் ஆரோமேட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. இது தாண்டி கிச்சனோட கவுண்டர் டாப்புக்கு கீழே ஃபுல்லாமே ஆயில் புல்லோ ட்ரே, கட்லரி யூனிட்டு, பேஸ் கேபினெட்டு, இந்த மாதிரி நிறைய ஸ்டோரேஜ் யூனிட் மாடலில் கிச்சன் பண்ணியிருக்காங்க. வால் யூனிட் 2 கொடுத்துருக்காங்க. லெண்டர் லெவலில் RCC லேப்டாப்புக்குள்ளாமே லேப் கபோர்டு ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. டைனிங் ஏரியாவும் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. கிச்சனில் இருக்கிற அந்த வால் ஃபுல்லாமே அங்கேயும் பேரலல் டிசைன்ஸில் ஸ்ட்ரிப் லைட்ஸ் மாட்டியிருக்காங்க. டைனிங் ஏரியாவில் வந்து ட்ரையாங்கிள் டிசைன்ஸில் ஸ்ட்ரிப் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. டிசைனாக ஸ்ட்ரிப் லைட்ஸ் எல்லாம் இந்த வீட்டுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. டைனிங் ஏரியாவோட கார்னரில் ஹேண்ட் வாஷ் மிஷின் கொடுத்துருக்காங்க.
டவல் ராட் கொடுத்துருக்காங்க. அது போக வெளிச்சத்துக்காக இங்கே ஒரு யூபிவிசி விண்டோஸும் இருக்குது. இது தாண்டி நம்ம வீட்டை கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. இந்த டிவிக்கு பேக் சைடில் ஒரு பேசேஜ் மாதிரி கொடுத்து இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம்க்கான டோர்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்ட்ராங்கான ரெடிமேட் ஃபஸ்ட் டைப் புட்டுன்ட்டு வர கோல்டன் பீடிங் டிசைன்ஸோடு இருக்குது. இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம் 10க்கு 16ங்கிறவில் சவுத் வெஸ்ட் கார்னர் கன்னி மூலையில் பிளான் பண்ணியிருக்காங்க. வெளிச்சத்துக்காக 2 யூபிவிசி விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துலையும் அந்த பேரலல் டிசைன்ஸ்லாம் வச்ச மாதிரி எல் டைப்பில் ஸ்ட்ரிப் லைட்ஸ் மாட்டியிருக்காங்க. 2 ஸ்பாட் லைட்டும் இருக்குது. அப்போது இந்த லெண்டல் லெவலில் ஆர்சிசி லேப்டுக்குள்ளாமே லேப் கபோர்டு ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. ஏசி மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸும் இருக்குது. இந்த பெட்ரூம்க்கான அட்டாச்டு பாத்ரூம் 4க்கு 5ங்கிற அளவில் பிளான் பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் கிளாசெட், ஹேண்ட் வாஷ் பேஷன், டவல் ராடு, கீசருக்கான ப்ரொவிஷன்ஸு, அப்புறம் அந்த ஃபேன், எக்ஸாஸ்ட் ஃபேனு, விண்டோஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. பாத்ரூமோட டோர்ஸ் எல்லாமே கஸ்டமர் இது வீடு புக் பண்ணதுக்கப்புறம் அந்த யூபிவிசி டோர்ஸாக ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்தது நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் பார்த்துடலாம். ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிற அந்த ஸ்டார்கேஸ்க்கு கீழே வந்து யூபிஎஸ் இன்வெர்ட்டரில் வச்சுக்கிற மாதிரி ஸ்டோரேஜ் யூனிட் இருக்குது. இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிற ஸ்டெப்ஸுக்கும் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா உட்டன் ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரி இந்த ஃப்ளோரிங் டைல்ஸும், இந்த ரைஸுக்கு ஃபுல்லாமே அந்த ஆத்தங்குடி டைல்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. சைடு ஹேண்டில்ஸ் வந்து எஸ்எஸ்டியில் இருக்குது. இந்த ஸ்டெப்ஸ் ஏறி வர இடத்துல வந்து இந்த வென்டிலேஷனுக்காக இங்கே வந்து பெரிய விண்டோ, ஃபிக்ஸ்டு விண்டோ மாட்டியிருக்காங்க. இது ஃபுல்லாமே வந்து சிஎன்சி லேசர் டிசைன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்ததும் இங்கே இருக்கிற பேசேஜ்லேயும் அந்த ஆத்தங்குடி டைல்ஸ் தான் உபயோகப்படுத்தியிருக்காங்க. இங்கே சின்னதாக ஒரு லான்ச் இருக்குது. இங்கே செகண்ட் பெட்ரூம், அப்புறம் லாபி போகிற மாதிரி, ஓப்பன் பால்கனி போகிற மாதிரி இங்கே ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம செகண்ட் பெட்ரூம் பார்ட்டு போயிடலாம். இந்த செகண்ட் பெட்ரூமோட ஃப்ளோரிங்க்கு வந்து உட்டன் பேட்டர்னில் இருக்கக்கூடிய மேட் ஃபினிஷிங் 2x4 வெட்டிஃபை டைல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் இங்கேயும் பேரலல் டிசைன்ஸில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரிப் லைட்ஸ் மாட்டியிருக்காங்க. 2 லெவலில் ஆர்சிசி லேப்டு, வால் ஷெல்ஃபு, வெளிச்சத்துக்காக 2 யூபிவிசி விண்டோஸும் இந்த பெட்ரூமில் இருக்குது. இந்த பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூமும் 4க்கு 5ங்கிற அளவில் நீட்டான டைல்ஸ் கலர் காம்பினேஷனை சூஸ் பண்ணி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டட் ஃபிட்டிங்ஸாக மாட்டி வச்சுருக்காங்க. சேம் கீழே பெட்ரூமில் பார்த்த அட்டாச் டாய்லெட் மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. டோர்ஸும் ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க கஸ்டமர் வீட் புக் பண்ணதுக்கப்புறம். இது வந்து பால்கனி ஏரியா போகிற மாதிரி கொடுத்துருக்க ஸ்ட்ராங்கான மெட்டல் டோர், டபுள் சைடு ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. இங்கே நம்ம வேணும்னா நம்ம ஃப்யூச்சரில் 3rd பெட்ரூம் எடுத்துக்கலாங்க. அந்த அளவுக்கு பெரிய ஓப்பன் பால்கனி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு செமி கவர்ட் பால்கனி ஏரியா பிளான் பண்ணியிருக்காங்க. மெட்டல் ஃபேப்ரிகேஷன் ஒர்க் பண்ணி சீலிங்கில் வந்து இந்த கிளே ஜாலிஸ்லாம் உபயோகப்படுத்தியிருக்காங்க. நீட்டாக ஃபினிஷ் ஆகிருக்கு. ஸோ நீட்டாக கவர் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் டெலிவிஷனில் தெரிகிற மாதிரி. டெரஸ் போகிறதுக்கு அங்கே ஒரு மெட்டல் ஸ்டார்கேஸும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அங்கே பாருங்கள், அது மெயின் ரோடு. ஸோ மெயின் ரோடுக்கு பக்கத்துலேயே ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. மெட்டல் ஸ்டெப் ஏறி டெரஸ் வந்துட்டோம்னா இங்கே 1000 லிட்டர்ஸில் 2 சின்டெக்ஸ் வச்சுருக்காங்க. சுற்றி பார்க்க முடியும். நல்லா நிறைய வீடுகள் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் தான் இந்த வீடு கட்டியிருக்காங்க. நீங்கள் நம்ம பார்த்த இந்த வீடு கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் காரமடை லொக்கேஷனில் தான் இருக்குது. காரமடையிலேருந்து சிறுமுகை போகிற ரோட்டுக்கு பக்கத்துலேயே தான் இந்த வீடு கட்டியிருக்காங்க. 62 லட்ச ரூபா சொல்கிறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். ஸோ இந்த வீடு வந்து நீங்கள் நேரில் பார்க்கணும், இந்த வீட்டை பற்றி மற்ற எல்லா டீட்டெயில்ஸுக்கும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டீமோட நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு இந்த வீட்டை வந்து பாருங்கள்.